ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்பு பற்றியோ வண்டியை பற்றியோ இல்லை, நம்ம விஜயண்ணாவை பற்றி. என்னென்னா, அவர் வந்து இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனாக இன்றைக்கி அவர் சிஎம் ஆகியிருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சு 108 சீட்டு மெஜாரிட்டி வாங்கியும் அவரால் சிஎம் ஆக முடியாமல் இன்றைக்கி எப்படியோ அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மைண்ட் செட்டே சரியில்லை. என்னன்னே தெரியல. இந்தளவுக்கு ஒரு பாலிட்டிக்ஸில் வந்து நம்ம இந்தளவுக்கு என்னடா இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலிங்ஸ் நமக்கு. ஏன்னா இந்தளவுக்கு நம்ம மற்ற யாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணது கிடையாது. பட் ஆனால் விஜய் அண்ணா வந்து ஒரு எமோஷ்னலாக நம்ம எல்லாரோட மனசுலேயும் இருக்கார். இன்றைக்கி அவர் சிஎம்ங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க, அவர் சிஎம்மை வந்து என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நடிகர் தானே, அவருக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த கொள்கை மண்ணாங்கட்டி அதெல்லாம் தெரியாது. அதையும் தாண்டி இத்தனை வருஷமாக பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம யாருக்குமே ஓட்டு போட கிடையாது. சரி, அவங்க வந்தால் இது பண்ணுவாங்க, இவங்க வந்தால் அது பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு போட்டுட்ருந்தோம். ஆனால் ஒரு நம்பிக்கை, விஜய் நான் வந்தால் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும், ஏதோ நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல முடியாத ஒரு நம்பிக்கை. சரி வரட்டுமே, ஒரு 5 வருஷம் அவர் தான் ஆண்டு பார்க்கட்டுமே, என்ன பண்ணுறாரு என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து நான் சிஎம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாலுமே. என்னென்னா, நம்ம ஒரு ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடே தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு மனுஷனை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்கள்ல, அந்த நம்ம மக்களுக்காக அவர் செய்வார்னு நம்புகிறோம். அது இல்லாமல் நம்ம விஜயை வந்து நம்ம ஒரு தலைவனாக எடுக்கலை, நம்ம ஒரு அண்ணனை நினச்சி தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம அண்ணன் நின்னா ஓட்டு போட மாட்டோமா, பண்ணுவாரோ பண்ணலையோ ஓட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். பார்ப்போம் விஜய் நான் 5 வருஷத்தில் என்ன பண்ணுறாரு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.